ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்றைக்கி சண்டே டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முடக்கத்தான் தோசை. முடக்கத்தான் கீரை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி இதை எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நான் இதுமாரி எங்கள் கவரில் நம்ம ஊர்லெலாம் கொடி கொடியாக காய்க்கும், அது இலையை மட்டும் தான் எடுக்கணும். அதே போல் இதில் இலையை க்ளீன் பண்ணி அலசி எடுத்துப்போம் தேவையான அளவு. ஓகேவா? இது ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இங்கே அவ்வளோதான். இந்த காம்பெல்லாம் எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். இது எல்லாமே நமக்கு ஸ்ட்ரென்த்து தான். ஓகேவா? இருங்க, இப்போ இது நம்ம கழுவிட்டு எடுத்துக்கலாம். இதை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நல்லா கரன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நான் வெறும் அந்த முடக்கத்தை கீரையை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். இதை நம்ம ஒரு அரை இதுக்கு அரைச்சிருக்கோம். ஓகேவா? ஃபுல்லாக அரைக்கல, ஒரு பாதிக்கு அரைச்சிருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுருக்கேன். சின்ன இஞ்சி துண்டு கொஞ்சோண்டு, ஜீரகம், பச்சை மிளகாய் வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம அரைக்கணும். இதில் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப பேஸ்ட்டாக இருக்க வேணால் இதை நம்ம குறணும். ஏன்னா இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகேவா? அந்த இலையோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சோம்னாக்கா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகேவா? லேசாக குறன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஓகேவா? இப்போ மாவு நம்ம நார்மலாக வீட்டில் இட்லிக்கெலாம் மாவு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாவு தான். ஆனால் ஊரில் தனியாக அரிசி உளுந்துலாம் ஊற வச்சு அப்போதைக்கு அரைச்சி அப்போ ஊற்றினா ஒரு மாதிரி அடை மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதுலேயே நம்ம தோசை மாவுக்கு இதில் என்ன அரிசி உளுந்து வெந்தயம் எவ்வளோ தானே, அதனால் நம்ம என்ன செய்யணும், அரைச்சி பேஸ்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படியும் அந்த இலை உள்ளே போனால் சரி அப்படிங்கிற மாதிரி நான் டோட்டல் ஃபேமிலிக்கும் அரைச்சிட்டேன். ஓகேவா? இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது தோசை ஊற்ற வேண்டியதான். இப்போ இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். இது இட்லியாக கூட ஊற்றிடலாம். ஆனால் ஏன்னா நம்ம இட்லி மாவு தானே, நான் இட்லி ட்ரை பண்ணது கிடையாது, தோசை தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இப்போதான் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி தான். எவ்வளோ நைஸாக ஒன்று ஊற்றிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிஞ்செல்லாம் போகாது. நைஸாகவும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஊற்றுமத்தியம் கல் தோசை மாதிரி ஊற்றும் பார்த்தீங்களா, அதே மாதிரி கூட. இப்போ தெரியுதா தோசை வெந்துருச்சு சரியான்ட்டு. அப்படியே போட்டுக்கலாம். இது நம்ம அரிசி உளுந்துலாம் அப்போதைக்கு ஊற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே உடனே சுட்டோம்னாக்கா அதோட அந்த புளிப்பு தன்மை இருக்காது. அதுக்கப்புறமேட்டுக்கு அடை மாதிரி வதக்குன்னு இருக்கும். நம்ம நமக்கு தேவை அந்த இலை நமக்கு உள்ளே போகணும். அதுக்காக நம்ம ஆல்ரெடி தோசை மாவு, அப்படின்னா கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு, எதில் நம்ம மிக்ஸ் பண்ண முடியுமோ அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி தோசையாக ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போ அடியில் எதுவும் பிடிக்காது. சூப்பராக அதுவே வந்து சூப்பராக முடக்கத்தான் தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக முடக்கத்தான் தோசை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.